டேய் நிறுத்துடா, வலிக்குது. ஏண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படியா திருகுவ? ரொம்ப நாளா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்ஸ்டா. இங்க பாரு, உனக்கு இந்த மாதிரி எப்ப பண்ணுன்னு தோணாலோ எனக்கே போன் பண்ணு. மறு செகண்ட் முன்னாடி வந்து நிப்பேன். இல்ல நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். போடா. அனு, எப்படி இதுல தேடினாலும் ஆபீஸ் அட்ரஸ் தான் வருது. இதேதான் அனுவும் இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருந்தா. நீ திரும்பவும் அதே சொல்றதுக்கா இவ்ளோ நேரம் சர்ச் பண்ணிட்டு இருந்த? அது ரொம்ப பழைய இடம்னால கூகுள்ல வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பேர்ல மாறி இருக்குமா அனு? இப்பவும் தேவநந்தினின்னு அதே பேர்ல தாண்டா இருக்கு. புதுசாக்கி பேர் மாத்த இது என்ன தேட்டரா? ஐயோ, தேட்டர்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. ஃபைல்ல ஏதோ ஒரு தேட்டர் பேர் போட்டிருந்துச்சு. அத சொல்ல வேணாமா முதல்ல? சரியான லூசா நீ. ஏதோ ஒரு தேட்டர் பேரு சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஓடியன்னு போட்டிருந்துச்சு. ஓடியன் ஒரு தேட்டரா? அதுவும் ராயப்பேட்டையிலயா? கேள்விப்பட்ட மாதிரி இல்லையேடி. ஒருவேளை சம்பத் சொன்ன மாதிரி பேர் மாறி இருக்குமோ? நீ ஏண்டி இவ்ளோ அழட்டிக்கிற? சூர்யா சார் கிட்ட போய் கேளு. ஃப்ரீயா இருக்கும்போது அவரே கூட்டிட்டு போறாரு. அவரு ஃப்ரீயாக போறதும் இல்ல, என்ன கூட்டிட்டு போக போறதும் இல்ல. எனக்கு அந்த பழைய ஃபேக்டரி எங்க இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். நான் உடனே அங்க போகணும். அங்க என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். இடமே எங்க இருக்குன்னு தெரியல, போணும் சொன்னா எப்படி? இரு, எதுக்கும் ஓடி என்ன தேடி பாக்குறேன். ஓடி என்ன முன்னாடி ஒரு தியேட்டர் இருந்திருக்கு, அது ஒரு ராயப்பேட்டையில. மை காட், அன்னைக்கு ஒழுங்கா தேடி இருந்தா கிடைச்சிருக்கும். இந்த ஓடியன் தியேட்டர் முன்னாடி ராயப்பேட்டையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மெலோடின்னு பேர் மாத்திருக்காங்க. இப்ப அந்த தியேட்டரும் இல்ல. கடைசியில என்டிஆர் திரிசா படம் எல்லாம் வந்திருக்கு. டேய், இடம் எங்க இருக்குன்னு பாருடா. திரிசா படம் எல்லாம் பாத்துட்டு இருக்கியா? இடம் ராயப்பேட்டையில தான் இருக்கு ரம்யா. உன்னை அப்படியே மேல இருந்து கீழே தள்ளி விட போறேன். ராயப்பேட்டையில எங்கடா? என்கிட்ட கேட்டா? ரம்யா, நேர்ல போய் தேடி பார்த்தா சரியா வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் வரீங்களா? நாங்க எதுக்குடி? அனு மட்டும் எப்படி தனியா போவா ரம்யா? நாமளும் போயிட்டு வரலாம். நீ வீட்ல வெட்டியா தானே இருக்க. டேய், நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறடா. வீட்ல கேட்டா என்ன சொல்றது? நீ தான் விதவிதமா நல்லா போய் சொல்வீல, அதுல பாத்துக்கலாம் வா. ஆமா ரம்யா, வா போலாம் ப்ளீஸ் டி. சரி வாடி போலாம். தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட பழைய பில்டிங்க பார்க்க போறேன்னு நினைச்சாலே மனசெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்குடி. இன்னைக்கு நிச்சயம் போயே ஆகணும். என்ன பங்கஜ், காலையிலே வந்திருக்க? சூர்யா, அந்த பழைய ஃபேக்டரி விஷயம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. என்னாச்சு? என்க்ரோச் பண்ணி 20 லட்சம் கேட்டானே ஒரு பார்ட்டி, அவனை பத்தி கொஞ்சம் விசாரிக்க சொன்னேன். அவன் சுரேந்திரனோட ஆளு போல. சுரேந்திரா? அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? இருக்கான் போல. ஆனா ஆள் எங்க இருக்கான், என்ன பண்றாங்கிற டீடைல்ஸ் ஒன்னும் தெரியல. அவன் தான் இவனை தூண்டி விட்டு பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண சொல்லியிருக்கான். இப்ப என்க்ரோச் பண்ணவனுக்கு பணத்தை தவிர வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கா? இல்ல, பியூர்லி பணம் தான் மோட்டிவ். அப்ப கேஷ் கொஞ்சம் கூட கொடுத்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண. நான் அன்னைக்கு சொன்னப்பவே நீ இதை பண்ணிருக்கலாம். பணத்தை தரத்துக்கு முன்னாடி யார் இவன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வெயிட் பண்ண. அதுவும் நல்லதுக்கு தான். இப்ப இவனை நம்ம பக்கம் வச்சுக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த அணு வேற பழைய ஃபேக்டரி விசிட்னு சொல்லிட்டு இருக்கா. நீ அவளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அட, நீயும் இங்கதான் இருக்கியா? நான் சூர்யாவுக்கு மட்டும்தான் காஃபி கொண்டு வர சொன்னேன். இல்லம்மா, பரவாயில்ல. அண்ணே, காஃபி.
பங்கஜிக்கு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஆமா, ஏதோ ஃபேக்டரி விசிட்னு காதுல விழுந்தது. அதுமா செக்யூரிட்டி ஹெட்டுக்கு உடம்பு வச்சுக்கிட்டே போகுதுன்னு ஆபீஸ்ல பெரிய கம்ப்ளைண்ட். அதான் எல்லா ஃபேக்டரிக்கும் விசிட் போயிட்டு வான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்பா அவனை கிண்டல் பண்ற? பாவம் பங்கஜ். என்ன பாவம்னு சொல்றதுக்கு நீங்க ஒருத்தராவது இருக்கீங்களேம்மா. யாரு நீயா பாவம்? அம்மா, எல்லா பொண்ணுங்களையும் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான் இவன். இங்க நீங்க, ஆபீஸ்ல மீரா. ஓ, நானாச்சும் பரவாயில்லம்மா. ஆனா சார் என்ன பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம சூர்யாவா? நிஜமாவா பங்கஜ்? ஓகே ஓகே, போதும் பங்கஜ். பாத்தீங்களாமா, என்ன பேச விட மாட்டேங்கிறாரு. சூர்யா, இவன் என்னப்பா சொல்றான்? இவன் ஏதாச்சும் சொல்லுவாமா, நீங்க நம்பாதீங்க. நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்கம்மா. அனு ஃபேக்டரி விசிட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்றா. என்னமோ அவளுக்கு அந்த இடத்த பார்த்தே ஆகணும்னு ஒரு கியூரியாசிட்டி. இப்ப இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா? என்னன்னாலும் அங்க போக கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றா. இல்ல பங்கஜ், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அந்த ஒரு நாள் ஏன் இன்னைக்கா இருக்க கூடாது? ரொம்ப சந்தோஷம். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அதுதானே உனக்கு வேணும். இன்னைக்கே அணுகிட்ட பேசினா என்னன்னு யோசிக்கிறேன். வாவ், சூப்பர் சூர்யா, நிச்சயம் பேசு. என்னடா திடீர்னு பாசிட்டிவா பேசுற? பின்ன நெகட்டிவா பேசினதா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் இந்த தமிழ் வருஷ பரப்போட இனிமே நல்லவனா மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ பேசு சூர்யா. அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும், பெரிய முற்றுப்புள்ளி. போய் சீக்கிரம் பேசுப்பா. இந்த வண்டியிலயா போறோம்? ஆமா, ட்ரிபிள்ஸ் போனா போலீஸ் பிடிக்காதா? போலீஸ்க்கு பிடிக்காதுதானோ, அதனாலதான் பிடிச்சிடுவாங்க. டேய், இந்த மொக்க ஜோக் இப்ப ரொம்ப முக்கியமா? அவளே செம டென்ஷன்ல இருக்கா, நீ வேற ஏன்டா? அதெல்லாம் பயப்படாத ரம்யா, நான் நேக்கா ஓட்டிட்டு போயிடுவேன். இதா இருக்கு ராயப்பேட்டை, எனக்கு போலீஸ்லாம் ஜூஜிபி மாதிரி. அதோட என் ஸ்பீடுக்கெல்லாம் போலீஸ் பக்கத்திலே வர முடியாது. இவனை நம்பலாமா ரம்யா? நம்பிதானே ஆகணும், வேற வழி இல்ல. நம்ம 2 பேர் மட்டும் போலாண்டி. அவ்வளவு தூரம் நம்ம 2 பேர் மட்டும் எப்படி தனியா போறது? நீ பயப்படாதனு, நான் இருக்கேன். நம்ம 3 பேரும் ஒரே வண்டியிலே போயிடலாம். 3 பேரும் ட்ரிபிள்ஸா எங்க போக போறீங்க? தியேட்டருக்குப்பா. இன்னைக்கும் தியேட்டருக்கா? இல்லப்பா, ஆபரேஷன் தியேட்டர் இது. அம்மா, ஆபரேஷனா? யாருக்கு ஆபரேஷன்? எதுக்குடா ஆபரேஷன்? ஆக்சிடென்ட் ஆனா ஆபரேஷன் பண்ணுவாங்க, அதுக்குதான்ப்பா. நீங்க வண்டியில ஏறுங்க. டேய் டேய், யாருக்குடா ஆக்சிடென்ட் ஆக போகுது? எப்படா ஆக போகுது? உனக்கு தான்ப்பா ஆக்சிடென்ட் ஆக போகுது, சும்மா இருப்பா. லூசு பையா, எனக்கே ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு போறான். ச்சே. அண்ணா, என்னண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த 3 எங்கேயோ போகுது ரஞ்சினி. அதுவும் அந்த அணு வேலைக்கு கூட போகாம இதுங்க கூட சுத்திட்டு இருக்கா. அதுவும் இல்லாம வழக்கத்தை விட சம்பத் இன்னைக்கு ரொம்ப வளர்றான். நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு போலான்னா இந்த லூசு பையன் வண்டி எடுத்துட்டு போயிட்டா. ச்சே. அண்ணா, அந்த அணு கூட சேர்ந்து இந்த 2 நல்லா ஊர் சுத்த கத்துக்குச்சுங்க. உன் பொண்ணு யமகாதிகி ரஞ்சினி. எவ்வளவு திட்டினாலும் எப்படி நம்மள ஏமாத்திட்டு போறான்னு பாத்தியா? அண்ணா, இந்த சம்பத்துமா இப்படி இங்க வந்த புதுசுல இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்தான். இப்ப அவன் என்னென்ன பண்றான். இவ்வளவும் பண்ணிட்டு அந்த அணு கழுத்துல அவன் தாலி கட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரஞ்சினி. அத வச்சு அந்த மீரா கிட்ட ஏதாச்சும் பேரம் பேசலாம். ஆனா இவன் என்ன பண்ண போறான்னு என்னால இப்பவே உறுதியா சொல்லிட முடியும். இவன் என்ன பண்ண போறான் தெரியுமா? அணுவோட கல்யாணத்துல மோரும் ஊறுகாயும் வைக்க போறான். நீ வேணா பாரு. அண்ணா, அப்ப உங்க பிளான் எல்லாம் அவ்வளவுதானா? ஏன் ரஞ்சினி, அத நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் கேப்பியா? இல்லண்ணா, நீங்க சொன்ன விதம் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துடுச்சு, அவ்வளவுதான். ஆமா, அன்னைக்கு இன்னும் சொன்னீங்களே இந்த மீரா இல்லைன்னா மான்சின்னு, அதானே அந்த சூரிய பிரகாஷ் வீட்டோட மருமக. அதுவும் போச்சானே? அவ பயங்கரமான ஆளா இருக்கா ரஞ்சினி. நான் போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் மீரா மட்டும்தான். கொஞ்சம் இரு, நான் அவளுக்கு போன் பண்ணி பாக்குறேன்.
ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்? சொல்லுங்க ரகுபதி. மேடம், இப்போ நீங்க ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் மேடம். நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். அந்த தேவநந்தினி டீலர்ஷிப் சம்பந்தமா ஒரு தடவை பேசி நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். இனிமே அப்படி நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும். மேடம், நீங்க கான்ட்ராக்டை இடது கையால தந்தா நான் வலது கையால வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் மேடம். அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ ரொம்ப வேண்டாம் மேடம். 2 கான்ட்ராக்ட் மட்டும் கிடைச்சா போதும். வாட்? 2? ஆமா மேடம். ஒன்னு என் பேருக்கு, இன்னொன்னு அதுவும் என் பேருக்கு தான் மேடம். ஹலோ மிஸ்டர் ரகுபதி, அப்படி 2 கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு தர முடியாது. நீங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. மேடம், மீரான்னு பேர் வச்சவங்க ரொம்ப சாஃப்ட்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களால எதுக்கு மேடம் அந்த பேருக்கு கெட்ட பேரு? மேடம், நீங்களும் அந்த மான்சி மேடம் மாதிரி பண்ணிடாதீங்க மேடம். மான்சியா? அவங்கள எங்க பாத்தீங்க? மேடம், எனக்கு எல்லாரையும் தெரியும் மேடம். நான் அவங்கள கூப்பிட வேண்டாமே தான் உங்களை கூப்பிட்டேன். வெயிட். மான்சி மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு எதுக்கு நீங்க போன் பண்ணீங்க? அவங்களே என்ன தேடி வந்தாங்க மேடம். வாட்? மேடம், என்ன மேடம் நீங்க எதுக்கு எடுத்தாலும் வாத்துன்னு சொல்றீங்க? அவங்க ஏன் உங்களை தேடி வரணும்? உங்க பாஸ் அனுவ தேடி வந்தாரா? மான்சி மேடம் உங்க பாஸ தேடி வந்தாங்க. அப்போ அவங்க என் கண்ணுல பட்டுட்டாங்க. இப்படி நிறைய கதை இருக்கு மேடம். எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா 2 கான்ட்ராக்ட் எனக்கு வேணும் மேடம். மேடம், நீங்க இல்லனா மான்சி மேடத்துக்கிட்ட நான் 20 கான்ட்ராக்ட் கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் மேடம், அப்புறம் தான் மான்சி மேடம். மேடம், நான் எக்காரணத்தை கொண்டு வாக்கு தவற மாட்டேன். ஓ, வெரி குட். ஓகே ரகுபதி, நீங்க மான்சி மேடத்துக்கிட்டயே 20 கான்ட்ராக்ட் வாங்கிக்கோங்க. மேடம், நான்லாம் ஆபீஸ்ல ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான் சார். பட் ஷீ இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நீங்க அவங்க கிட்டயே பேசிக்கோங்க. ஐயோ மேடம், எத்தனை வீடியோ அனுப்புன, எத்தனை போட்டோ அனுப்புன, பார்த்து செய்யுங்க மேடம். நீங்க என்ன அனுப்பிச்சீங்க? எல்லாம் பைசா பெறாத வீடியோ. நீங்க அனுப்புன மாதிரி போட்டோஸும் வீடியோஸும் தினம் 1000 நானே எங்க ஆபீஸ்ல எடுப்பேன். ஓகே ரகுபதி, ஐ அம் பிஸி. பை. மேடம், போனை கட் பண்ணிட்டா. அட போங்கண்ணே, உங்களுக்கு பேசவே தெரியல. நம்ம சம்பத்தை இதை விட ரொம்ப நல்லா பேசுவான். நீங்களும் உங்க பேச்சு. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியலையே. மான்சி மாயமா போயிட்டா, மீரா மோசம் பண்ணிட்டு போயிட்டா. இனிமே என்ன பண்றது? அதே சம்பத், என் அழகு மகனே, நீ தாண்டா மனசு வைக்கணும். நான் உன்னை தாண்டா நம்பி இருக்கேன். ஒழுங்கா உட்கார மாட்டியா ரம்யா? வண்டி ஸ்பீடா போய்கிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் ஆட்டாத. நான் எங்கடா ஆட்டினேன்? ஆமா, நீ சொன்ன ஸ்பீடு இதானா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? என்னது? யார பத்தி என்ன கேட்ட? 2 பொண்ணுங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னு வையே. இப்ப பாக்குறியா? டீலிங் பண்ணவா பாக்குறியா? ஐயோ ரம்யா, நீ சும்மா இருடி. எங்கயாவது தள்ளி கிள்ளி விட போறான். நீ போ சம்பத், பாத்து மெல்ல போ. நீ சொல்றியேன்னு சும்மா விடுறானோ? இல்லனா சரிடா, வண்டி எடு. நடு ரோட்ல எவ்வளவு நேரம் நிப்ப? டேய், இந்த லெஃப்ட்டா? கரெக்ட்டா ரம்யா? கரெக்ட்டா தான் இருக்கும், போய் பார்க்கலாம். ஏய், முதல்ல ஓடியன் தியேட்டர் இருந்த இடத்துக்கு போலாம். மத்ததெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். சரி அனு. டேய் சம்பத், இந்த லெஃப்ட் எடு, இந்த லெஃப்ட் எடு. லெஃப்ட்டா ரம்யா? நல்லா பாரு, அது டெட் எண்ட். போன கூட ரம்யா. ஐயோ சம்பத், யூ டர்ன் எடு. ரம்யா தப்பா சொல்லிட்டா. நல்லா பார்த்தப்போ.
சாரி டு பாதர் யூ மேம். 3 மாசமா உங்க அக்கவுண்ட்ஸ் வரல, பெண்டிங்லயே இருக்கு. So I thought of asking you. லுக் மீரா, உனக்கு ஆபீஸ்ல மட்டும் தான் வேலை, எனக்கு 1000 வேலை இருக்கு. ஐ வாஸ் பிஸி. ஆல்ரைட் மேம். எப்ப கிடைக்கும்? பை தி எண்ட் ஆஃப் தி டே. ஓகே மேம், தேங்க் யூ. மீரா, ஆனாலும் உன் பொறுமை ரொம்ப பாராட்டணும் மீரா. என்ன ஆனாலும் வெயிட் பண்ணி சேஸ் பண்ணி உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறல்ல. போற போக்க பார்த்தா உன் டெடிகேஷனுக்கு நானே ஃபேன் ஆயிடுவேன் போல. மேம், ஆக்சுவலி நீங்க இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வகையில என்னால நம்ப கூட முடியல. பட் யூ நோ வாட் மேம், உங்க அளவுக்கு டெடிகேஷன் எனக்கு கூட வராது மேம். சூர்யா சார் எங்க போனாலும் சேஸ் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு வந்திருக்கீங்களே. டெடிகேஷன்னா அதுதான் டெடிகேஷன். I have to learn from you ma'am. எனக்கு ஏதாவது தெரியணும்னா சூர்யா சார் கிட்ட டைரக்டாவே கேட்டுருவேன். ஒரு வார்த்தை கேட்டா எல்லாத்தையுமே அவரே சொல்லிடுவாரு. அத விட்டுட்டு சாரை ஃபாலோ பண்றது, மத்தவங்க கிட்ட கேக்குறது, இதெல்லாம் I will never do. I mean, நான் ஒன்னும் உங்களை தப்பா சொல்லல மேடம். சூர்யா சார் உங்களை எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எங்க எல்லாருக்கும் தான் நல்லா தெரியுமே. விடுங்க மேம். ஆல்ரைட் மேம், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். யூ ஆர் சோ பிஸி. ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் அக்கவுண்ட்ஸ் மேம். டேக் கேர் மேம். பை. இவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஒருவேளை ப்ரோயின்ல சொல்லிருப்பாரோ? நோ நோ நோ, ரகுபதியே ஃபோன் பண்ணி சொல்லிருப்பானோ? அந்த ஆள மீராவுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் மேடம், எனக்கு தெரியும். நீங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? மை காட், டர்ட்டியஸ்ட் ஃபெலோ. Why Meera? Ah? Let it open. இல்ல சார், உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் ரெஸ்டையும் யாரும் வந்து ஸ்பாயில் பண்ணிட கூடாதுன்னு தான். அனுபதியா சொல்ற? நோ 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 சார். இட்ஸ் ஓகே மீரா, கதவு திறந்தே இருக்கட்டும். ஓகே சார். உங்க ரொட்டீன் ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட் சார். ஜஸ்ட் நவ டாக்டர் மெயில் திஸ் டு மீ. அதோட பிரிண்ட் அவுட் இதுல இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ஃபைன். பட் மீரா, இதெல்லாம் நானே பார்த்துப்பேனே. Why are you struggling a lot? But I like to do this sir. உங்க மேல அக்கறை எடுத்து எல்லா வேலையும் பாத்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை சார். அதுதான் என்னோட சந்தோஷமும் கூட. நோ மீரா, நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ. தட்ஸ் எனஃப். என்ன நான் பார்த்துக்குவேன். வீட்லயும் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியுமே சார், எனக்கு முதல்ல நீங்க தான். மத்ததெல்லாம் கூட அப்புறம் தான். ஆனா சார், என்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோன்னு சொன்னீங்கல்ல. It means a lot to me sir. Thank you sir. Yes Meera, not only you. Everybody in this office should take care of their health. Okay Meera, catch you in the meeting. Sure sir. என்ன பங்கஜ்? இந்த பென்டிரைவ்ல லேட்டஸ்ட் சினிமாஸ்லாம் நிறைய இருக்கு. சினிமாவா? எதுக்கு? நீ பழைய காலத்து ஆளு. ஐ மீன், நம்ம 2 பேருமே பழைய காலத்து ஆளுங்க. இன்னைக்கு ஜெனரேஷனோட ஆசை என்ன, அவங்களுக்கு என்ன சொன்னா பிடிக்கும், அதை எப்படி சொன்னா பிடிக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல சூர்யா. சினிமா பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். டயலாக் ரைட்டர்ஸ் வேண்டான்னு சொன்னதும் சினிமாவே கொண்டு வந்துட்டியா? காலம் மாறி போச்சுல சூர்யா. தண்ணிக்குள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தாஜ்மஹால் முன்னாடி நின்று லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், அது என்னது பிரெக்னன்ட் ஆனா கூட போட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்களாம். நீ கொஞ்சம் அப்டேட் ஆகணும். வேணும்னா
நான் வேணா டோரை லாக் பண்ணிட்டு போறேன். எல்லா படத்தையும் போட்டு பாரு. லவ் ப்ரப்போசல் சீன் நிறைய இருக்கு. எதையும் மிஸ் பண்ணாம பாரு. 2-3 தடவை ரீவைண்ட் பண்ணி கூட பாரு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என் சேம்பரை லாக் பண்ணிடணுங்கிறதுல உனக்கும் மீராவுக்கும் ஏதாவது போட்டியா? ஏன் மீராவும் உனக்கு ஏதாவது பென்ட்ரைவ் கொடுத்தாளா? இல்லடா. ஆனா பங்கஜ், அவ என் மேல காட்டுற அக்கறை, அதுக்கு அவ எடுத்துக்கிற பெயின், இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் சரியாயிடும். நீ சினிமா பாரு. சார், கிரீன் டீ சார். தேங்க்ஸ் எஃப்எம். அனு வர சொல்லு. அனு மேடம் இன்னைக்கு லீவு சார்.